a part of the household consumption demand. For example, சில ட்ரஸ்டர்லாம் இருக்குது, அவங்க வந்து தேவையானவங்களுக்கு அதாவது வசதி இல்லாதவங்களுக்கு, டிசேபிளுக்கு, இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா சர்வீஸ் மோட்டிவில் பண்ணுறாங்க. அவங்கள தான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அவங்களும் இந்த ஹவுஸ் ஹோல்டு அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அவங்க என்னென்ன வாங்குவாங்கனாக்கா வேரியஸ் கூட்ஸ், ஸ்டேஷ்னரிஸ் ஆகட்டும், இல்லை ஃபர்னிச்சர் ஆகட்டும், இல்லை அதர் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க வாங்குறதுனால இந்த ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் வந்து நம்ம நாட்டில் இல்லை உலக லெவலில் டிமாண்டாக இருக்குது. நெக்ஸ்ட், producers of firms investment demand. The firms and or the producers demand goods and services for further production. The demand for goods by the firm to produce a product is known as investment. The firms demand capital goods such as machinery and equipment. They also demand intermediate goods for further production. Purchase of the wheat flour to produce bread by the bakery units is an example for intermediate goods or secondary inputs. Water, electricity, raw materials, etc. used for the products in one example of intermediate consumption. சரி, ஒரு ஃபார்ம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிக்கணுனாக்கா அவங்களுக்கு வந்து ரெண்டு வகையான இது தேவைப்படுது, கன்செப்ஷன் தேவைப்படுது. ஒன்று பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த எந்த ப்ராடக்ட்டு டிமாண்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் தகுந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறாங்கங்கிற மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளோர், இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இது வந்து வீட் ஃப்ளோர், FLOURனு வரணும், இவங்க FLOORனு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, திருத்திக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வீட் ஃப்ளோர் வாங்குறாங்க அப்படின்னாக்கா, அதாவது கோதுமை வாங்குறாங்கனாக்கா ப்ரெட்டு செய்கிறதுக்கு ஒரு பேக்கரியில் அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்களோட இன்டர்மீடியட் கூட், அதாவது ஃபஸ்ட்டு கூட் என்னவாக இருக்கும்னாக்கா இந்த கோதுமாவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட செகண்டரி இன்புட் என்னவாக இருக்கும்னாக்கா இந்த ப்ரெட்டு செய்யறதுக்கு என்னென்ன வேணும்? தண்ணி வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், ரா மெட்டீரியல்ஸ் வேணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் கன்சப்ஷன்ஸ். ஸோ இதுதான் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட். இந்த டிமாண்டு ஏறதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்,